எங்களுடைய குழந்தைக்கு சன்னியாசியாக ஆக்கி அவருக்கு முட்டையடித்து எல்லாம் பண்றாரு. தன்னுடைய மகளுக்கு படாடோபமாக மிகப்பெரிய அளவில் பணத்தை கொட்டி திருமணம் முடித்து வைக்கிறார். இவர் சன்னியாசியா? எங்கள் குழந்தையின் வாழ்க்கையை கெடுத்து விட்டார், எங்களிடமிருந்து பிரித்து விட்டார். சுபஸ்ரீ அப்படிங்கிற பெண் ஓடுவதும் அந்த வீடியோ காட்சிகள் இருக்குது. எங்க போனாங்க என்ன அதுனே தெரியல. விசாரிக்கும் போது திடீர்னு ஒரு கிணத்துக்குள்ள அந்த அம்மா விழுந்து கிடக்குறாங்க. அந்த சடலத்தை மீட்கிறாங்க. மீட்டது மட்டும் இல்ல, அந்த பெண்மணியினுடைய உறவினர்களுக்கும் அவர்கள் தகவல் அனுப்பாம அங்கேயே வச்சு அங்க இருக்கக்கூடிய ஈசாவினுடைய சுடுகாட்டிலேயே அந்த பெண்ணை எரித்து விடுகிறார்கள். அவர் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த ஈசா யோகா மையம்ங்கிற பகுதி இருக்கிறது. அந்த இடத்துக்குள்ள போயிட்டா ரெண்டாவது ரிட்டர்ன் வர முடியாது அப்படிங்கிற நிலைமையில் தான் பல கதைகள் இருக்கிறது. அதுல முக்கியமான ஒன்று, தன்னுடைய சொந்த மனைவி விஜய்ங்கிற பெண்மணி திடீர்னு ஒரு நாள் இறந்து போனதாக தகவல் வருகிறது. அவங்க மாமனார் மாமியார் வந்து சேர்வதற்குள் இவர் அந்த சடலத்தை 1997 தன்னுடைய மனைவியை எரித்துறார். அந்த கேஸ் பதிவு பண்றாங்க. பண்ணாலும் கூட இவர் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஒருவேளை வெளியில் வந்து தங்களுடைய பிரச்சனை என்ன என்று முழுவதுமாக சொன்னால் கூட உயிரோடு வாழ முடியாது அப்படிங்கிற அச்சம் அந்த இடத்தில் இருப்பதால் தான் இப்பவும் கூட வெளியில் வந்து பேசுவதற்கு பலர் தயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதா உண்மை. குழந்தைகளுக்கு நாங்க பயிற்சி கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போய் ஒரு டாக்டர் சரவணன் ஈசா யோகா மையத்தை சேர்ந்தவர் போய் குழந்தைகளுக்கு எல்லாம் சில்மிஷம் பண்ணி போக்சோ வழக்குல அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விதிமீறல்கள் எல்லா விதத்திலையும் செஞ்சிருக்காங்க. கொலை வழக்கு இருக்கிறது, போக்சோ வழக்கு இருக்குது, கஞ்சா வழக்கு இருக்குது, ஜக்கி மேலே இருக்குது. உயர்நீதிமன்றத்தில் இப்படி சொன்ன உடனே 2 நாள் ரைடு நடக்கு. 3வது நாள் அதை உச்சநீதிமன்றத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. இன்னைக்கு நீங்க அதை தடை பண்ணி சுப்ரீம் கோர்ட் பார்த்துக்கிட்டு இந்த விவகாரத்தில் ஹைகோர்ட் தலையிட வேண்டாம் யார் சொல்லியிருக்கிறார்? சந்திரசூட் சொல்லியிருக்கிறார். டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் ஈஷா யோகா மையத்தில் 150க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு தடை விதித்துள்ளது. தற்போது மேலும் ஒரு பூகம்பம் கிளம்பியுள்ளது. இது குறித்து பேச தோழர் சுமங்கவி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். கடந்த 2 நாளா ஈஷா யோகா மையத்துல அரசு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. என்ன காரணத்துக்காக இந்த ஆய்வு? ஏற்கனவே நம்ம இந்த விவகாரம் குறித்து பேசியிருக்கிறோம். நாம தொடர்ந்து நியூஸ்லயும் பார்த்திருக்கோம். பேராசிரியர் காமராஜ், ப்ரொஃபசர் காமராஜ் அப்படிங்கிறவங்க, அவங்களுடைய 2 பொண்ணுங்க, அவங்க பல வருடங்களாக ஈஷா யோகா மையத்தின் ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய டிவோட்டிஸ், அதாவது குடும்பமாகவே காமராஜும் அவருடைய மனைவி இவங்க எல்லாமே அங்க போய் யோகா மையத்துக்கு போவது வழக்கம். அந்த அடிப்படையில் போனவர்கள் தங்களுடைய குழந்தைகள் அங்கே, அதாவது அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் ஒரு நல்ல ஆன்மீக வைப்ரேஷனோடு அவர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அங்க இது பண்ணும்போது அந்த குழந்தைகள் அங்கேயே இருந்து தங்களுடைய படித்த படிப்பு, எதிர்கால வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு முழுக்க அந்த ஆசிரமத்திலேயே இருக்கிற வேலையை, அதுவும் குறிப்பா ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த காமராஜ் போய் அங்க தன்னுடைய பெண்ணை பார்க்க போனா அந்த 2 பொண்ணுகளையும் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. கேட்டா அவங்க உங்களை பார்க்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்றது. திடீர்னு ஒரு தடவை பார்க்கும்போது அவர்கள் இருவரையும் சன்னியாசினிகளாக மொட்டையடித்து வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து அதிர்ந்து போன அந்த குடும்பம், கணவன் மனைவி, காமராஜ் அவருடைய மனைவி, இவங்க கேஸ் போடுறாங்க. எங்களுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி சன்னியாசியாக ஆக்கி அவருக்கு முட்டையடித்து எல்லாம் பண்றாரு. தன்னுடைய மகளுக்கு படாடோபமாக மிகப்பெரிய அளவில் பணத்தை கொட்டி திருமணம் முடித்து வைக்கிறார். இவர் சன்னியாசியா? முதல்ல சன்னியாசியா? எங்கள் குழந்தையின் வாழ்க்கையை கெடுத்து விட்டார், எங்களிடமிருந்து பிரித்து விட்டார். எனவே உடனடியாக எங்கள் குழந்தையை எங்ககிட்ட கொண்டு தரணும் அப்படிங்கிறத கேஸ். இந்த கேஸ் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. 5-6 வருடங்களுக்கு மேலாக நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸினுடைய ஒரு திருப்பமாக 4 நாளைக்கு முன்னாடி நீதிபதி சொல்லியிருக்காரு, உன் சொந்த குழந்தைக்கு கல்யாணம் முடிச்சு நல்லபடியா சீர்சனத்தையோட எப்படி ஒரு குடும்ப லௌகீக வாழ்க்கைக்கு என்ன ஒன்று உண்டோ அதை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆனா வேறு, அதாவது உங்களுடைய டிவோட்டி, உங்களுடைய பக்தர்களினுடைய குழந்தைகளை இந்த மாதிரி சன்னியாசிகளாக மாற்றி அவர்களுக்கு மொட்டையடித்து வைத்திருக்கிறீர்கள், இது என்ன நியாயம் அப்படின்னு என்ன வழக்கோ அதுல இருக்கக்கூடிய கேள்விகளை அப்படியே கேட்டு உயர்நீதிமன்றம் இந்த இது குறித்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சென்று அங்க என்ன நடக்கும் உண்மையிலே. ஏன்னா இது ஒரு வழக்கு மட்டும் இல்லை. ஏற்கனவே சுபஸ்ரீ அப்படிங்கிற பெண் 2023 ஜனவரி 4ஆம் தேதி அந்த சுபஸ்ரீங்கிற பெண்மணி ஓடுவதும் அந்த வீடியோ காட்சிகள் இருக்குது. எங்க போனாங்க என்ன அதுனே தெரியல. விசாரிக்கும் போது திடீர்னு ஒரு கிணத்துக்குள்ள
அந்த அம்மா விழுந்து கிடக்குறாங்க. அந்த சடலத்தை மீட்கிறாங்க. மீட்டது மட்டும் இல்ல, அந்த பெண்மணியினுடைய உறவினர்களுக்கும் அவர்கள் தகவல் அனுப்பாம அங்கேயே வச்சு அங்க இருக்கக்கூடிய ஈசாவினுடைய சுடுகாட்டிலேயே அந்த பெண்ணை எரித்து விடுகிறார்கள். சரி, ஜக்கி வாசுதேவுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்ணோ அல்லது ஒரு நபரோ மர்மமான முறையில் இறந்தால் அவர்களை எரிப்பது, தகவல் சொல்லாமல் விடுவதுங்கிறது ஜக்கிக்கு இதுதான் முதல் முறையா அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய ஆரம்ப காலத்திலேயே அதான் செஞ்சிருக்காரு. தன்னுடைய சொந்த மனைவி விஜய்ங்கிற பெண்மணி, நான் சொல்றது கணவன் மனைவின்னா நம்ம ஆபீஸ் போயிட்டு வர்ற மாதிரி கிடையாது. அவர்கள் வந்து இந்த யோகா அப்படிங்கிற அந்த கலையை சொல்லி கொடுப்பது, கற்றுக்கொள்வது, இந்த மாதிரி இருக்காங்க. குரு பத்னி அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. அப்படி இருக்கிற பெண்மணி திடீர்னு ஒரு நாள் இறந்து போனதாக தகவல் வருகிறது. அவங்க மாமனார் மாமியார் வந்து சேர்வதற்குள் இவர் வந்து அந்த சடலத்தை 1997 தன்னுடைய மனைவியை எரித்துறாரு. அந்த கேஸ் பதிவு பண்றாங்க. பண்ணாலும் கூட இவர் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. சோ என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவராகவே தன்னைத்தானே கொளுத்தி கொண்டார், அதாவது சுயமுக்தி அடைந்து விட்டார் அப்படின்னு இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சரி, சுயமுக்தி அடைஞ்சார் இல்லையா, அவர் எரியும் போது, அதாவது தன்னைத்தானே பற்றி கொண்டு எரியும் போது அவர் உடம்புல இருக்கக்கூடிய நகைகள்லாம் எரியணும்ல, நகையை மட்டும் கழட்டி தனியா கொடுத்துட்டு தானாவே எரிஞ்சு விட்டாரு அப்படின்னு இவர் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கேஸ்லயும் அவருக்கு எந்த பாதகமும் இல்லை. சோ முழுக்க முழுக்க ஒரு மர்மமான, பல பக்கங்கள் நிறைந்த, பல மர்மங்கள் நிறைந்த ஒரு நபராக இந்த ஜக்கி இருக்கிறார். அவர் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த ஈசா யோகா மையம்ங்கிற பகுதி இருக்கிறது. அந்த இடத்துக்குள்ள போயிட்டா ரெண்டாவது ரிட்டர்ன் வர முடியாது அப்படிங்கிற நிலைமையில் தான் பல கதைகள் இருக்கிறது. அதுல முக்கியமான ஒன்று இந்த காமராஜ் அவர்களுடைய அந்த குழந்தை. இன்னொன்னு, சுபஸ்ரீ கிணத்துல விழுந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதே காலகட்டத்தில் ஒரு 2 மாசம் கழிச்சு மார்ச் மாசம் ஸ்ருதிங்கிற பெண்மணி, அவங்க வந்து பெங்களூர்காரங்க, அவங்களுக்கு கன்னடம் தெரியும், ஆங்கிலத்துல பேசுறாங்க. இவர் என்னுடைய கணவர், நான் இவரோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஜக்கி தான் என்னுடைய கணவர்னு பேசுறாங்க. அந்த தகவல் அதுக்கப்புறம் இவர் மனோநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி அவர் அப்படியே கொண்டு போய் பெங்களூர்ல அவருடைய குடும்பத்துல ஒப்படைக்கிறாங்களே தவிர அது என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வெளியில தெரியவே இல்லை. அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இதை வந்து பக்திங்கிற போர்வைக்குள்ளதான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவுதான் பக்தி இருந்தாலும் சரி, மனிதாபிமானத்துக்கோ இங்க நடக்கிறது தப்பா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு காலகட்டம் வரும். அதாவது முதல்ல எவ்வளவு மதிமயங்கி உள்ளே போய் விழுந்தாலும் சரி, பிரச்சனைகள் தன்னை வந்து குத்தும் போது எந்த ஒரு நபரும் தன்னைத்தானே சோதித்து பார்க்கத்தான் செய்வார். அப்போ இவர்களுடைய அமைப்புக்குள் அங்க போய் சன்னியாசினிகளாக அல்லது அங்க ஒரு முழு நேர வேலைக்காரராக அங்க போய் சேர்கிறவர்கள் எவருமே முழு மன நிறைவோடு தான் அங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா அங்க முழுக்க முழுக்க ஃபுல்லி எல்லா விதங்களையும் உங்களை வேவு பார்ப்பதற்கு முழுக்க சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது. உங்களை ஒரு செக்யூரிட்டி பக்கத்துல இருந்து எப்போதும் வழி நடத்துகிற மாதிரியே உங்களை கவனித்து கொண்டிருப்பார்கள். நீங்க வெளியில இருந்து ஒரு ஆள் போய் ஒருத்தரை பேட்டி எடுக்கணும்னா கூட அவர்களினுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க ஆள் கூட வந்துகிட்டே இருப்பாங்க. சோ ஒருவேளை வெளியில் வந்து தங்களுடைய பிரச்சனை என்ன என்று முழுவதுமாக சொன்னால் கூட உயிரோடு வாழ முடியாது அப்படிங்கிற அச்சம் அந்த இடத்தில் இருப்பதால் தான் இப்பவும் கூட வெளியில் வந்து பேசுவதற்கு பலர் தயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஜக்கி விவகாரத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு கேஸுமே அங்கங்க நிற்கும். இதுக்கு என்ன தீர்வு அதுக்கு தெரியவே தெரியாது. அவரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு மர்ம நாவல் மாதிரி ஒரு மர்மமான முடிச்சுக்கள் கொண்ட ஒரு நபராக இருக்கிறார். மர்மம்ங்கிறது என்ன பொருள்னா, இவருடைய அதிகாரம், இவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எல்லாவற்றையும் மூடி அமுக்குகிற நபராக இருந்திருக்கிறார். இப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஹைகோர்ட் ஒரு நீதிபதியே வந்து இந்த கேஸை பார்த்துட்டு போய் நீங்க சோதனை இடுங்கள்னு சொன்னதுனால நேற்று முந்தைய தினம் 150 பேர் போலீஸ் அதிகாரிகள், குழந்தைகள் நலத்துறை எல்லாரும் சேர்ந்து போய் ரைட் அடிச்சிருக்காங்க. அதில் என்ன நடந்துச்சு, உள்ள என்னென்ன சோதிச்சாங்கன்னு இன்னும் வெளியில வரல. முதல் முறையா வந்து ஈஷா யோகா மையத்துக்குள்ள ஆமா காவல் அதிகாரிகள் உள்ள. ஆமா, ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 150 ஏக்கருங்க அந்த பரப்பளவு. அவ்வளவு இடத்தையும், அதுவும் வந்து ஒரு காட்டு பகுதிக்குள் அவங்க வந்து அந்த காட்டு பகுதி காப்பு காடுகளுக்குள்ள அந்த பகுதிகளுக்குள்ள இருக்கிற இடங்கள்ல 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல நீங்க அனுமதி வாங்காம கட்டவே முடியாது. அதுவும் வந்து இந்த விலங்கினங்கள் வசிக்கிற பகுதி. ஆனா இவர் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சிலையை அமைத்து வைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டி வச்சிருக்கிறாரு. இப்பவும் கூட தொடர்ந்து கட்டுமான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். சோ தன்னுடைய அதிகார பலத்தை வைத்து, அதுவும் சொல்ல போனா இந்த இந்துத்துவ அரசு, இந்துத்துவ கட்டமைப்பு, ஏன்னா இந்த அரசுங்கிற வார்த்தையை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட, அது பிஜேபி மட்டும் இல்ல, அவர்களுக்கு அதிகார மட்டத்திலும் கையில் வலு இருக்கிறது.
அதோட இன்னொரு பிரதிபலிப்பு தான் நீங்க இங்க நீதிபதி உயர் நீதிமன்றத்துல இப்படி சொன்ன உடனே 2 நாள் ரைடு நடக்கு, 3வது நாள் வந்து அதை உச்ச நீதிமன்றத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. இன்னைக்கு நீங்க அதை தடை பண்ணி நாங்க இனிமேல் நாங்க சுப்ரீம் கோர்ட் பார்த்துக்கிட்டு இந்த விவகாரத்தில் ஹைகோர்ட் தலையிட வேண்டாம்னு யார் சொல்லியிருக்கிறார்? சந்திரசூட் சொல்லியிருக்கிறார். நீங்க இதுவரையிலையும் பல கேஸுகளை எடுத்து பல புரட்சிகரமான அல்லது ஒரு முற்போக்கான தீர்ப்புகளை எல்லாம் சொன்ன சந்திரசூட் அவர்கள் இதற்கு மேல் இந்த விஷயத்தை பேசக்கூடாது, இதோடு நிறுத்துங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம்னு சொல்லியிருக்கிறார்னா இவர்களுடைய வலு என்பது எவ்வளவு பெரியது, ஜக்கியினுடைய வலு என்பது எவ்வளவு பெரியது அப்படின்னு இல்ல. அதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி யோகா சொல்லி கொடுக்கறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு நபரால எப்படி இப்படி இவ்வளவு பெரிய பவர் சென்டரா எப்படி மாற முடியுது அவரால்? இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு கார்பரேட் லைஃப் ஸ்டைல் இருக்குங்க. இப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்தே பிலாசபியா நம்ம பார்த்தோம்னா சன்னியாசினா என்னங்க, எல்லாத்தையும் துறந்துட்டு துறவி, எல்லாத்தையும் விட்டுட்டு போறதான் துறவி. ஆனா இவர் என்ன சொல்றாரு? அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்றாரு. புத்தர் என்ன சொல்றாரு? ஆசையே அழிவுக்கு வழிங்கிறாரு. நீ ஆசைப்பட்டனா அதுல அழிஞ்சிருவ அப்படிங்கிறாரு. ஆனா இவர் அத்தனைக்கும் ஆசைப்படும். ஏன் அப்படின்னா இந்த மாடர்ன் உலகத்திற்கு தான் வாங்குகிற இந்த கன்சியூமர் வேர்ல்டுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. நான் இதெல்லாம் வாங்கலாமா? ஒரு நல்ல பெரிய ஆடி கார் வாங்கி வச்சிருக்கேன், பெருசா பிரம்மாண்டமா வீடு வாங்கி வச்சிருக்கேன்னா, நீ மட்டும் இல்ல தம்பி, நானே ஒரு பைக் வச்சிருக்கேன் பாத்தீங்க, நானே மெர்சிடிஸ் பென்ஸ் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் ஆசைப்படணும், நல்லா வாழணும், இப்படி சொல்லுகிற ஒரு நபர் புதுசா ஐடி கம்பெனில இருந்து கத்தையா ரூபா வருது, வாங்குறோம், குடிக்கிறோம், ஆடுறோம், குற்ற உணர்ச்சி வருது. இதை போக்குவதற்கு ஒரு சாமியார் தேவை. அதோட வெர்ஷனா தான் இவர் வர்றாரு. நீங்க ஒண்ணும் இல்லாம கஞ்சி கத்து போய் ஒரு சின்ன கோமணத்தை மட்டும் கட்டிட்டு ஒரு சாமியார் இருந்தாருன்னா அந்த சாமியாரிடம் இந்த எலைட் குரூப் போவாது. அப்ப இவர்கிட்ட போறது எல்லாமே பெரும்பகுதி பணத்தை பெரிய நிறுவனங்களில் இருந்து சம்பாதித்து ஏகபோகமாக மிக பிரம்மாண்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, அதை வாழ்வதற்கு அனுமதி வேணும், ஒரு மனக்குறை இருக்கு இல்லையா, அதை தீர்த்துக்கிடுறதுக்கு ஒரு நபர் வேண்டும். அந்த சித்தாந்தத்தை நான் தருகிறேன், அத்தனைக்கும் ஆசைப்படு. சரி, ரைட்டு. அப்போ அப்படின்னா உங்க குழந்தையை நீங்க அவ்வளவு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, அப்ப எங்க குழந்தைக்கு? காமராஜ் என்ன சொல்றாரு ப்ரொஃபசர்? அங்க போறவங்களே எலைட், பெரிய பணக்காரர்கள். நீங்க பணம் இல்லாத பட்சத்துல நீங்களே வெளியில வந்துருவீங்க ஒண்ணு, அல்லது அவர்களே உங்களை எலிமினேட் பண்ணிடுவாங்க. இல்ல, பணம் இல்லாத யாரும் பணம் இல்லாத யாரும் அங்க போக முடியாது. சும்மா சுத்தி பார்க்க வேணா போகலாம். ஒருவேளை அவர்களோடு நீங்கள் அந்த என்வரான்மெண்டோடு ஒட்ட முடியவில்லை என்றால் நீங்களே எலிமினேட் பண்ணப்படுவீர்கள், அல்லது அவர்கள் தூக்கி வெளியில போட்டுருவாங்க. பணம் இல்லாதவர்களை வைத்து அவர்களுக்கு லாபம் இல்லை. அப்போ இந்த காமராஜ் அவர்களும் ப்ரொஃபஸர், அவருடைய மனைவி எல்லாரும் நல்ல படித்தவர்கள், பெரிய வசதியான குடும்பம், பெரும் பணம் இருக்கு. உங்களுடைய மகளை எந்த அளவிற்கு வசதியான குடும்பத்தில் கட்டி கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு தன்னுடைய 2 பிள்ளைகளையும் நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பார் இல்லையா? அந்த ஆசையை குழி தோண்டி புதைத்திருக்கிறார். அவருக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே விஷயம்தான் சுபஸ்ரீக்கு நடக்குது, இதே தான் ஸ்ருதிக்கு நடக்குது. ஸோ பிறரை ஒரு கட்டத்திற்கு மேல் தான் ஆட்டிவிக்கிறவராக மாறிவிடுகிறார். அது பட்டவர்தனமா தெரியுது. ஏன்னா அவர்களுடைய ஆன்மா, அவர்களுடைய பணம், பொருள், சொத்து எல்லாமே இங்க உள்ள வந்துடணும் அப்படிங்கிற நோக்கம் அதுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். உள்ள என்ன நடக்குது, ஏன் உள்ள போனவங்களால வெளில தொடர்பு கொள்ள முடியல, இல்ல வெளில அவங்க சொந்தக்காரங்க அவங்க கிட்ட பேச முடியல இயல்பா, அவங்களுக்குள்ள யாருன்னா பார்க்க போனாலுமே அவங்க உள்ள தங்கி இருக்கிறவங்க வரும்போது கூட எஸ்கார்ட்ஸ் கூட வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பத்தி யாருன்னா வழக்கு போட்டா இல்ல எதனா பண்ணா அவங்க மர்மமான முறையில் இறக்குறாங்க. அப்படி என்ன மர்மம் அதுக்குள்ள இருக்கு? இல்ல, பொதுவாகவே இந்த செட்டப்புக்கு பேர் நம்ம என்ன சொன்னா கார்பரேட் சாமியார்கிட்ட தான் இந்த மாதிரி பிலாசபி வரும். இந்த கார்பரேட் சாமியார்கள் எல்லாருமே அரச பந்தோபஸ்தோடு தான் இருப்பாங்க. ஏன்னா அரசோடு அவர்களுக்கு, சாமியார்களுக்கே அரசோடு தொடர்பு இருக்கும். அதுலேயும் இந்த சாமியாரை பொறுத்தவரையிலும் இவர் யாரை தன்னுடைய முன்னோடியாக எடுத்துக்கொள்கிறார்னா ஓஷோங்கிற ரஜினிஷ் சாமியாரினுடைய பாணியை தான், அப்படியே சட்டை, பாவனை, தாடி எல்லாமே அப்படி. வெளிநாடுகளில் இன்றைக்கும் ஆங்கிலம் பேசுகிற வெள்ளைக்காரர்கள் கோடிக்கணக்கில் இவருக்கு டிவோட்டிஸ் இருக்காங்க. ஸோ அந்த அளவிற்கு தமிழ்நாடு, இந்தியான்னு இல்லாமல் உலக அளவில் ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கி வைத்திருக்கிறார். ரஜினிஷ் இல்லாத குறையை இவர் தீர்த்து வைக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ரஜினிஷும் கூட இந்த அளவிற்கு மோசமாக இப்படி நேரடியாக நடக்கலை. அவர் ஒரு தனி டைப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 2017 மோடி வராருங்க. ஸோ அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது சாதாரண நம்ம ஊர்ல இருக்கிற எம்எல்ஏ எம்பி எல்லாம் கிடையாதுங்க. இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமரே இங்க வர்றாரு.
அந்த அளவிற்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக ராணுவ பயிற்சி முகாம்லாம் அங்க நடக்குது. பல ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அங்க உள்ள இருக்காங்க, தொடர்புல இருக்கிறாங்க. சமீபத்துல கூட அம்பானியின் மகன் இங்க வந்துட்டு அங்கதான் தங்கிட்டு போறாரு. நீங்க வேற எங்கேயாவது தங்க முடியுமா? இன்னொன்று, ஈஷாவை பொறுத்தவரையிலும் வெறுமனே யோகா மையம் கிடையாது. அவர்களே கட்டிடங்கள் கட்டி கொடுத்து வில்லாக்கள் அமைத்து கொடுத்து விற்கிறார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு லேண்ட் டெவலப்பர்ஸ் எல்லா வேலையும் செய்கிறாங்க. இன்னொன்று, ஹோட்டல் மாதிரியான அமைப்பு. நீங்கள் பெரிய பெரிய நபர்கள் வந்து அங்கேயே தங்கி செல்வதற்கு வசதியான ஆடம்பரமான ஹோட்டல் செட்டப் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க அதிகாரம் எல்லாம் தன் கையில் இருக்கிறது அப்படிங்கிற நினைப்பில் தான், அந்த விதத்தில் தான் இவர்கள் ஆடுகிறார்கள். அதனாலதான் எல்லா கேஸுமே அப்படி இப்படி நிக்குது. உச்ச நீதிமன்றமே இறங்கி வந்து இதை நாங்க பார்த்துக்கிட்டோம், இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னா என்ன பொருள்? என்ன நடக்க போகுது? உங்களுடைய அதிகாரத்திலிருந்து பிடுங்கி அவர்கள் அதை கவனிக்க போகிறார்கள். அது எந்த திசைக்கு போகும் அப்படிங்கிறத நாம பொறுத்தா இருந்து பார்க்க முடியும். உச்ச நீதிமன்றம் எந்த திசையில் ஆடப்போகிறது அப்படிங்கிறத. ஜக்கி வாசுதேவ் வந்து சேவ் சாயில், அப்புறமேட்டு காவேரி நீர் பாதுகாப்பு, இந்த மாதிரி பல இயக்கங்கள் பண்றாரு. நடைபயிற்சி இல்ல பெரிய டிராவல், இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஈடுபடுறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது கோயில் அடிமை நிறுத்து அப்படின்னு ஒரு. கோயில் என்ன அடிமை? கோயில் அடிமைன்னா கோயிலை அறநிலையத்துறை கையில இருந்து பிடிச்சி மத்தவங்க கை கொடுக்கணும், பிரைவேட் கையில கொடுக்கணும். இது யாரோட கொள்கை? இது RSS கொள்கை, இது இந்துத்துவ கொள்கை. இது வந்து அரசு வச்சுக்கிட கூடாது, எல்லாத்தையும் ஓப்பனா எங்களுக்கு கொடுக்கணும். சோ இது மயிலாப்பூர் கொள்கை. இந்த கொள்கையில் பிடிப்பாக இருக்கிறார். பிடிக்காத இருக்கிறது மட்டும் இல்ல, கரெக்டா எலெக்ஷன் டைம்ல அந்த ஒரு நல்ல அழகா எலெக்ட் மத்தியில அந்த பிரச்சாரத்தை, ஆமா, அந்த ஒரு பாட்டை அவ்வளவு பிரம்மாண்டமா செலவழிச்சு அந்த பக்தி நயம் பெருக ஒவ்வொரு இடிஞ்ச சிதிலமான கோயில்களெல்லாம் காமிச்சு, பாருங்களா இவ்வளவு சிதிலமடைஞ்சு கோயில்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் நான் தான் மீட்க போறேன், எங்கள் கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து இதை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அதுக்குள்ள நயமா என்ன இருக்குன்னா, இந்த திராவிட அரசுகள் சரியா பாதுகாக்கல இவ்வளவு நாளும். இதையெல்லாம் ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தியாக நயமா செய்யறாரு. ஆனா அது தோல்வி தழுவிடுது. இன்னொன்னு, அவர்கள் கேட்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் பண்ணுவது காட்டுக்குள்ள போய் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அனுமதி இல்லாத கட்டிடங்களை கட்டி கொண்டு செய்கிற அயோக்கியத்தனத்தை ஃபுல்லா செய்யறது. இன்னொரு பக்கம் கோயிலை நாங்க சீர்திருத்த போறோம்னு சொல்லி ஒரு திருடனே நாங்கள் வந்து பாதுகாப்பா இருப்போம், எல்லாத்துக்கும் எங்ககிட்ட அனுமதி கொடுங்க, நாங்க பாதுகாப்பா இருக்கோம்னு சொல்ற மாதிரி, பேங்குக்கு நாங்க செக்யூரிட்டியா இருக்கோம்னு சொல்லி ஒரு திருட்டு பைய சொன்னாம எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமோ அந்த வேலையைத்தான் இந்த ஜக்கி செய்கிறார். இன்னொரு விதத்தில் என்ன பண்றாரு, 2019 காவிரியை மீட்போம்னு சொல்லி ஒரு பேரணி. அந்த பேரணியில 242 கோடி மரக்கன்றுகள் நடப்போகிறோம், 12 வருஷங்கள்ல 242 கோடி மரக்கன்றுகள் நடுவோம், இந்த உலகத்தையே பச்சை பசேல்னு மாத்துவோம், இதுதான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறார். சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு, நீ எத்தனை மரக்கன்று நட்ட, இந்த உலகத்தை எப்படி மாத்திட்ட, தலைகீழா நட்டிட்டியா அப்படிலாம் கிடையாது. ஆனா உங்களுடைய கட்டி இருக்கிற இடமே தப்பானது. அரசு சொல்லுது நீங்க வந்து காட்டுக்குள்ள கட்டிட்டு இருக்கீங்க, இது வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, யானைகளின் வழித்தடம். எத்தனையோ யானைகள் வந்துட்டு அங்க திசை மாறி போவதும் அங்கே அடிபட்டு இறந்து போவதும் நாம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இந்த மாதிரி இயற்கைக்கு முரணான செயல்களை செஞ்சுக்கிட்டு நான் இங்கோடி மரங்களை நடுறேன், நீயே ஒரு கர்நாடகக்காரன், நீ நினைச்சா கர்நாடக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஏன் உங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு மோடி கிட்டேயே அழுத்தத்தை கொடுக்கலாம், தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை கொடுங்கள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதை கூட செய்யறதுக்கு கர்நாடக அரசு நிறைய இழுபறி பண்ணுது. அந்த நேரங்கள்லாம் உங்களுடைய நியாயமான காவிரியை மீட்பது உங்களுடைய இலக்காக இருந்தால் அதை செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து நதிகளை இணைக்க போகிறோம், நாங்க வந்து இயற்கையை மாற்ற போகிறோம், இது எல்லாமுமே தான் செய்கிற அயோக்கியத்தனத்தை மூடி மறைப்பதற்கான ஒரு திட்டம், ஒரு சதி திட்டம். அப்ப நீங்க இங்க உங்கோடி பாத்தீங்கன்னா நான் நல்லவன், கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா இந்த கோவாக்சின் இதெல்லாம் கொடுத்து அள்ளி கொடுக்குறாப்புல, இதெல்லாம் என்னன்னா தன்னை பரிசுத்தவானாக காட்டிக்கொள்வதற்கான நாடகங்கள். மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்கிறோங்கிற பேர்ல மரம் நடுறது, இந்த மாதிரி ஜுலாக்கி வேலை எல்லாம் பண்றதை தாண்டி குழந்தைகளுக்கு நாங்க வந்து பயிற்சி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போய் ஒரு டாக்டர் வந்து சரவணன் அப்படிங்கிறவரு, இவருடைய ஈஷா யோகா மையத்தை சேர்ந்தவர், போய் குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து சில்மிஷம் பண்ணி போக்சோ வழக்குல அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது போக இந்த நபர் யாரு, ஜக்கி வாசுதேவ், அவருடைய கூடாரத்தில் கஞ்சா பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி காட்டுப்பாக்கத்தில் ஒரு வழக்கு, காசிமேட்ல ஒரு வழக்கு, எல்லாமே நிலுவையில் இருக்குது. அதாவது இங்க நடக்காத குற்றங்களே கிடையாது. பாலியல் குற்றச்சாட்டில் இருந்து, கஞ்சாவில் இருந்து,
நில அபகரிப்பு, எல்லா குற்றச்சாட்டுகளுமே இந்த நிறுவனத்தின் மேல் இருக்கிறது. செய்யாத குற்றங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிற சாமியாராக இருக்கிறார். இது குறித்து முழுமையான விசாரணை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இதே ஜக்கி ஒரு தடவை திடீர்னு பாம்பெல்லாம் தூக்கி வச்சு முத்தம் கொடுத்து, பாம்பை முதல் நீங்க தொடவே கூடாது, பிற நபர்கள் பிடிக்க கூடாது, நீங்க எப்படி பிடிச்சீங்க அப்படிங்கிற அந்த கேஸ் இருக்குது. ஸோ இவர்கள் அதாவது வயலண்ட் குற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் விதிமீறல்கள் எல்லா விதத்திலையும் செஞ்சிருக்காங்க. கொலை வழக்கு இருக்கிறது, போக்சோ வழக்கு இருக்குது, கஞ்சா வழக்கு இருக்குது, ஜக்கி மேலே இருக்குது, ஜக்கியினுடைய இடத்தில் கஞ்சா பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு. இவ்வளவும் இருந்தாலும் கூட அவர் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை அப்படிங்கிற நிலைமையில தான் இந்த அரசியல் சூழல் இருக்கிறது. அப்படின்னா பாத்துக்கங்க, இதுதான் ராமராஜ்யம். ஒரு இந்துத்துவ அஜெண்டாவை எடுத்து செல்கிற ஒரு நபர் எவ்வளவு குற்றங்களை செய்திருந்தாலும் சரி, அதை மூடி மறைப்பதற்கு அரசு அதிகாரம் முழுவதுமாக பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறதுக்கான அடையாளமா இந்த ஜக்கி இருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து என்பது பல 1000 கோடி. அது அதிகாரம் என்பது அதை விட பெரியது. நீதிமன்றத்திலிருந்து பிரதமரிலிருந்து எல்லா இந்துத்துவ மட்டங்களிலும் இவர் ஆட்கள் இருக்கிறார்கள். இவர் மேல இருக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளும் இப்படி அரைகுறையாக அங்கங்கே நிற்பதற்கு காரணம் இவர்களிடம் இருக்கக்கூடிய நெட்வொர்க் தான். இதை மீறி இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு இந்த நபர் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த செய்தி தொடர்பாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றிங்க.